இன்னொன்னு ஒரு விஷயம் சொல்றேன். அவர் போனாரு வந்தாரு ஒன்னா போயிட்டு அவங்க மீட் பண்ணாங்க. ஆனா இவரோட கை அவங்க மேல படல, அவங்களோட கை இவங்க மேல படல. இது ஒரு விஷயத்த நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப இதுல ரெண்டு மெசேஜ் நம்மள்ட்ட சொல்லலாம். ஒரு மெசேஜ் என்ன தெரியுமா? நாங்க ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கோங்கிறத தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா யாருமே நம்பல, என்னுடைய மனைவியும் நம்பல. ஆனா நான் மறுபடியும் சொல்றேன், என்னுடைய மனைவி நம்பல. ஊர்ல இருக்கிறவங்களாம் எங்களை தப்பா பேசிட்டு இருக்கான் அப்படிங்கிறதுக்காண்டி எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை நாங்க விட்டு கொடுக்க முடியாது. மறுபடியும் நாங்க வழக்கம் போல எப்படி நாங்க ஃப்ரெண்ட்ஸா பயணிச்சோமோ அதே மாதிரி மறுபடியும் பயணிக்கிறோம் அப்படிங்கிறத ரிஜிஸ்டர் பண்றதுக்கு இந்த மெசேஜை தலைவர் விஜய் அவர்கள் யூஸ் பண்ணிருக்கலாம். ஏன்னா ஒரு சைடு பாத்தீங்கன்னா மனைவியோட விவகாரம் வந்து பெருசா பேசப்பட்டிருக்கு. இந்த பக்கம் தலைவனோட டைமென்ஷனா நமக்கு தெரியாது. நம்ம அத்தனை பேரும் அமைதியா தான் இருந்தோம். டக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு கல்யாணத்துல இவர் பங்கேற்கிற அந்த நிகழ்வு வரும்போது இதன் மூலமா நீ என்ன சொல்ற தலைவா அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது, இல்ல நாங்க ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்றோம், வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு டைமென்ஷன் நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த நடிகைங்கிற மாதிரிலாம் யாரை பத்தி நீங்க நினைக்க தேவையில்லை. அந்த நடிகை இவங்க தான்.